ஒரு முதலமைச்சரை தப்பாக பேசக்கூடாது. என்னுடைய வயசு 64 வயசுங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டோம். அதாவது மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு வர்றானுல, இது ஒரு மாற்றா கொண்டுகிட்டு வருவான், மக்களை மாற்றி இந்த நாடை மாற்றி நல்ல விதமாக கொண்டுக்கிட்டு வருவான்னு நினச்சி நானும் அவனுக்கு ஓட்டு போட்டேன். கடைசியாக இப்போ 3 மாதத்தில் பார்த்தா ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டால் அந்த பழைய திருட்டு பயல்வழியே வச்சுருந்துருக்காமே, அவனுங்களுக்கே அந்த ஓட்டை போட்டிருந்துருக்கலாமே, தெரியாதன்மை அவனை போட்டோமே. இவன் இப்படியே பைத்தியம் முடிச்சே குந்திருக்கானே, இவன் எப்போ பைத்தியம் தெரிஞ்சு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற கொடூரம் எனக்கு தாங்க முடியலை தம்பி. சும்மா கத்துறாரு, சும்மா மாட்டுக்கிட்ட பேசுகிறாரு, ஆட்டுக்கிட்ட பேசுகிறாரு, மரத்துக்கிட்ட பேசுகிறாரு, தண்ணிக்கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாது, ஓட்டு போட மாட்டாங்கிறான். அட முட்டா பையில, அறிவு கட்ட பையில. நாடு மாடு கோழி இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுரா. தண்ணி இல்லாமல் வாழ முடியாதுரா, மரம் இல்லாமல் வாழ முடியாதுரா, மனுஷன் இல்லாமல் மரம் வாழ்ந்துடும், மரம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாதுரான்னு சொல்லி அறிவு புகுட்டி உலக அறிவாளி சினிமாவில் தான் ஒரு டைலாக் சொன்னார். பிடிச்சிக்கிட்டு போவாங்க அவரை, விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சவுண்டு சினிமாவில் தான் கொடுக்குறாரு தவிர தண்ணிக்காக விவசாயி சாகுறான், அங்கங்கே சாகுறான். இது வரலையும் குருவை நட்டுருந்துருக்கலாம், அதனால் முடியலை, தண்ணி வரல. என்ன காரணம்? ஏன் கர்நாடகாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு யோக்கியது இல்லை? இன்றைக்கி உன் படம் பூரா கிழிச்சி எறிகிறான, ரோஷமான சூடு சொர்ணு இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சண்டை போடு. நம்ம நாட்டில் இருந்து கரண்ட் கொடுக்குறீல்ல, 1 மணி நேரம் நிப்பாட்டு, 10 நிமிஷம் நிப்பாட்டு, அவன் வழியாக வர்றானா இல்லையான்னு பாரு. அந்த துணிச்சல் ஏன் உனக்கு இல்லை? நீ நல்லா ஆண்மகனாக இருந்திருந்தா கேட்ப. உனக்கு அந்த ரோஷம் பாயம் என்னன்னே தெரியாது. நாட்டுக்கு தானே, நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக போய் பங்களாவில் இருப்போம், நம்ம தனி விமானத்தில் அழைச்சிக்கிட்டு போய் தனியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உனக்கு இருக்குமே தவிர, நான் புதுசாக மாற்ற வர்றேன்னு சொல்லி வந்து அவனுங்களுக்கு அப்பனாயிட்டான். அந்த திருட்டு பயலுகளுக்கு இந்த திருட்டு பய அப்பனாயிட்டான். இவனால் எதுவுமே செய்ய முடியாது தம்பி. நான் சீமான் பேச்சை கேட்டிருக்கிறேன், சீமான் பேச்சுகளில் சில மேடைகள்லாம் பார்த்துருக்கேன். சீமா மாதிரி ஒரு தமிழன், ஒரு அப்பா ஆத்தாவுக்கு பிறந்தவன் வந்தால் தான் இந்த நாட்டை காவந்து பண்ணலாம். இல்லைன்னா கொள்ளையடிச்சிக்கிட்டு ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு நம்மளை ஊரை விட்டு விரட்டி விட்டுருவானுவோம். இந்த தமிழ்நாட்டையும் பிளாட்டு போட்டு விற்று போயிடுவானுவோம். அதுக்கு ரெடியாக இருக்கான் விஜய். அப்படியே பார்த்து சீமான் வெறும் 0 தானே, முட்டை தானே எடுத்தார் தேர்தலில், அவரையும் வெற்றி பெறலை. அதே தான் நான் எப்படி தப்பு பண்ணணும் அதே மாதிரி தான் ஒரு மக்களும். சீமான் நல்லவன், நீ ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்த இவன் புதுசாக வந்து ஏதாவது இவரை விட மேலே எதுவும் பண்ணி போடுறானுன்னு பார்த்தா கடைசியாக நம்மளை குனியை வச்சு கும்மி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர சீமா மாதிரி பண்ண முடியாதுங்கிற எண்ணம் வந்துட்டு இனி தலைகளாக என்னாலும் அவனுக்கு ஓட்டு கிடையாது, அவன் இன்னமும் ஜெயிக்கவும் முடியாது. சீமானோட மீட்டிங்கை, அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு தடவை போய் அந்த கூட்டத்தினுடைய ஒழுங்குமுறையை பார்த்துட்டு உட்காந்து பார்த்தான்னா அவன் வேறு கட்சிக்கே போக மாட்டான், வேறு கட்சியை நினைக்கவே மாட்டான். இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகுது. இந்த ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வயசு இப்போ 64 வயசாகுது. நான் ஆரம்பத்துலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இதுவரையிலையும் கம்யூனிஸ்ட்டு தான். சமயத்தில் சீமானுடைய பேச்செல்லாம் கேட்பேன், கம்யூனிஸ்ட் கொள்கையை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த 2 திராவிட ஆட்சியை விட இந்த 3 மாதத்தில் ஏன்டா இப்படி ஒரு அராஜகம் நடக்குது? அதை விட அந்த கற்றுக் கொடுத்தவனே வந்து கலைஞர், அந்த கலைஞனுக்கே அப்பனாக இருப்பாங்க போட்டிருக்கு விஜய். இப்போ இந்த 3 மாதம் ஆட்சியில் அவ்வளவு கொடூரம் நடக்குது, அவ்வளவு லஞ்ச லாவணியம், மறைமுகமான லஞ்சம். அதாவது நீ இதை கொடுத்தா, இவ்வளவு கொடுத்தா உனக்கு இந்த வேலை, இல்லைன்னா இல்லை, நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்கிறான் அதிகாரி. அந்த அளவுக்கு விஜய் வந்து ஒன்றும் தெரியாத பூமுட்டை குடித்தவன் மாதிரியே குந்திருக்கான். அப்படியே பார்த்தா பரதேசி மாதிரி. எதுக்கு தான் அவன் வந்தான் என்னன்னு தெரியலை. நடித்தோமா, சம்பாதிச்சோமா, போனோமா, ஒருத்தையும் சேர்த்துக்கிட்டு போனோமா, அதோடு போனோம்னு இல்லாமல் இந்த நாட்டை குட்டிச்சவர் அடிக்கிறதுக்காகவே அவன் வந்து நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி வந்து ஒரு பொம்மையை உட்கார வைக்கிறது மாதிரி உட்காந்துருக்கான். எதுக்கு தான் வந்தான்னு தெரியல. நான் ஒரு முதலமைச்சரை தப்பாக பேசக்கூடாது. என்னுடைய வயசு 64 வயசுங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டோம். இவனுக்கு ஓட்டு அதாவது மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு வர்றானுல, இது ஒரு மாற்றா கொண்டுகிட்டு வருவான், மக்களை மாற்றி இந்த நாடை மாற்றி நல்ல விதமாக கொண்டுக்கிட்டு வருவான்னு நினச்சி நானும் அவனுக்கு ஓட்டு போட்டேன். கடைசியாக இப்போ 3 மாதத்தில் பார்த்தா ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டால் அந்த பழைய திருட்டு பயல்வழியே வச்சுருந்துருக்காமே, அவனுங்களுக்கே அந்த ஓட்டை போட்டிருந்துருக்கலாமே, தெரியாதன்மை அவனை போட்டோமே.
இவன் இப்படியே பைத்தியம் முடிச்சே குந்திருக்கானே, இவன் எப்போ பைத்தியம் திருந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற கொடூரம் எனக்கு தாங்க முடியலை தம்பி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த 3 மாதம் ஆட்சி கேவலமான ஆட்சிங்கிறீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 50 வருஷத்துக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறது எங்கள் தளபதி தான் அப்படிங்கிற. இந்த ஒரு வருஷம் முழுசாக ஆண்டுட்டாலே இந்த நாடு குட்டிச்சோரில் அடி எடுத்து வச்சுட்டுன்னு அர்த்தம். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஏதோ சீமா எங்கேயோ கத்துற செய்தி கேட்குறேன், கத்துறாங்கிறாங்க சீமானை. ஆனால் எதுக்கு கத்துறான், ஏன் கத்துறாங்கிறது அதை புரிஞ்சால் கண்டிப்பாக சீமான் கத்துறான்ட்டு சொல்ல மாட்டாங்க. அவனுக்காக தான் கத்துறான், அவன் பிள்ளைகளுக்காக கத்துறான், அவன் பேர பிள்ளைகளுக்காக தான் கத்துறான். இந்த கட்சியில் கூட நான் சேரலாம்னு தான் இருக்கேன். ஆனால் இப்போ இந்த 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 விலங்காப்ப இந்த பொம்மைக்கு போய் ஓட்டை போட்டோமே, மறுபடியும் போனோம்னா காரிக்கிட்டு நம்ம முறையில் துப்புவானுவலேன்னு நினச்சிக்கிட்டு நான் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவன் மாதிரியே நானும் பைத்தியமாக இருக்கேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஐயா, இப்போது சீமான் தோத்ததுக்கும் விஜய் ஜெயிச்சதுக்குமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் அதான் சொன்னேனே, நல்லவன் யார் கெட்டவன் யார். நல்லவன் செய்கிறவன் வாயை விட்டு சொல்லுவான், அவனை நம்ப மாட்டான். பொய்யை சொல்லுவான், அவனை நம்பி அவன் பின்னாடியே போயிடுவான். திரைப்படத்தில் எப்படி பொய் சொல்லி மக்களை கவர வைக்கிறானோ அதே மாதிரி இப்போ உண்மையிலேயும் சினிமா மாதிரியே கவர வச்சு மக்களை ஏமாற்றி அவன் முதலமைச்சர் ஆகிட்டான். சீமா உண்மையை மாத்திரம்தான் சொல்கிறாரு, உண்மையை தான் சொல்கிறாரு. சில வீடியோவெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையை தான் சொல்கிறாரு. உன்னை நான் படிக்க வைக்க வேண்டாம், உனக்கு நான் மருத்துவம் கொடுப்பேன்டா, நல்லா உனக்கு நல்ல தூய குடிநீர் கொடுப்பேன்டா, ஆடு மாடு வளர்த்து இந்த பால் கொடுத்தே உன் தெம்பை வளர்க்க வேண்டாம், நல்ல சத்தான உணவு தருவேண்டான்னு கத்துறாரு, சொல்கிறாரு. அது புரியாமல் விசில் அடிச்சுக்கிட்டு வந்தவனுக்கு பார்த்து ஓட்டை போட்டு இன்றைக்கி போய் பொம்மையாக உட்கார வச்சுருக்கானுவன். அப்படியே ஊமையாக குந்திருக்காரு. அவர் எப்போ தெளிஞ்சு வர்றாரோ என்னங்கிறது தெரியலை, இன்னும் முடிவு தெரியலை. ஐயா, இப்போ விஜய் என்ன தப்பு பண்ணாலும் என்ன தவறான திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க கட்சிக்காரவங்க இல்லை சரியானதுதான்னு முட்டு கொடுக்குறாங்க. அந்த முட்டு கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முட்டு கொடுக்கறதுன்னா, ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட சேர்ந்து பேசி அடமானமாயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக முட்டு கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னால் முடியாது, நான் மக்களுக்காக தான் கையெழுத்து போடுவேன்னு சொன்னால் அவரை காலி பண்ணி விடுவாங்க. அந்த அளவுக்கு அவனோட முதலமைச்சரோட சேர்ந்து இருக்கிற கூட்டுக்காரன் எல்லாம் திருட்டு எல்லாம் 3 சீட்டுக்காரன், முடிச்ச வைக்கிக்காரன், பழைய கஞ்சா விற்கிறவன், இந்த மாதிரி ஆள் தான் கூட இருக்கிறானே தவிர நல்லவன் யாரும் இல்லை. அதனால் எந்த திட்டம் வந்தாலும் அவரை ஆமா போட்டு தான் ஆகணும், தலையாட்டி தான் ஆகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதுக்கு சரியான சீர்திருத்தம் பண்ணி இதை திருத்தி கொண்டுகிட்டு வரணும்னா சீமான் தான் கத்துறாரு. அவர் மாதிரி ஒரு தமிழ் தேசியவாதி மக்கள் பூரா தமிழ் தேசியமாக மாறினா தான் இந்த மாதிரி ஒரு ஊமை பையனையும் இந்த மாதிரி திருட்டு பயலோலையும் வரட்டலாம். வேறு வழியே இல்லை, முட்டு கொடுத்து தான் ஆகணும். முட்டு கொடுக்கலன்னா மொத்தமாக தூக்கிடுவானு, ஆளையே காலி பண்ணிடுவானு. அந்த அளவுக்கு கார்பரேட்டுக்காரன்ட்டு அடிமையாயிட்டாங்க. இப்போ எதுவுமே பேசாமல் சட்டமன்றத்தில் அமைதியாகவே இருக்கிறாரு. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் அமைதியாக தான் எல்லாருக்கும் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. நான் அவரை குறை சொல்லலை, தெரியாது, அதனால அவர் சொல்ல மாட்டார். அவங்க எழுதி கொடுத்தாலே தப்பு தப்பாக படிக்கிறவர். தமிழே பார்த்து படிக்க தெரியாது, தப்பு தப்பாக தான் படிப்பார். படித்து போட்டு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பார். மன்னிச்சிங்கன்ட்டு மறுபடியும் திரும்ப படிப்பார். அது மாதிரி அவர் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை தான் படிக்க ஆகணும், மாற்றி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அடிமையாக இருக்கிறாரு. அதனால தான் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி கொல்கட்டை மாதிரி அப்படியே குந்திருப்பாரே தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். நல்ல ஒரு தமிழ் ஆண் மகனாக இருந்தால் நல்லா எந்திரிச்சு நின்று தைரியமாக, ஏய் நீ செஞ்சது தப்புடா, நீ 6 வயசு பிள்ளை கற்பழிச்சது தப்புடா, நீ செஞ்சது தப்பு, நீ கஞ்சா கடத்துறது தப்பு, இது மாதிரி கொலைகள் பண்ணுறது தப்பு அப்படின்னு அவர் எந்திரிச்சு பேசினார்னா நல்ல ஒரு ஆண்மகன், நல்ல ஒரு அரசியல் கற்றுக்கிட்டவர் அப்படின்னு சொல்லலாம். பேசாமல் குந்திருக்காருன்னா அப்போ இந்த அளவுக்கு அப்படியே ஊமையாக குந்திருக்க வேண்டியது தான். இந்த நாடும் அப்படியே ஊமையாக அழிஞ்சிக்கிட்டே போக வேண்டியது தான். சினிமாவில் தான் ஒரு டைலாக் சொன்னார், விவசாயியை நம்ம பிடிச்சிக்கிட்டு போவாங்க அவரை, விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சவுண்டு சினிமாவில் தான் கொடுக்குறாரு தவிர இங்கே தண்ணி இல்லாமல் இது வரலையும் தண்ணி இல்லை. ஆடி மாதம் 10 ரூபா தண்ணி வாங்கி சாமி கும்பிட்டு 18 கும்பிட்றான், அதுக்கு வழி இல்லை. ஏன் தண்ணி வரல கேட்கல. அது ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தப்போயே நாய் குடத்தில் ஸ்டாலின் படத்தை ஒட்டி கர்நாடகாவில் அடித்து வரனா நாயை இங்கே எதுக்கு தண்ணிக்கு வர்றேன்ட்டு அவருக்கே ரோஷனில் விட்டுட்டார். அந்த ரோஷன் பாஜன் கூட இல்லை. இப்போ
தண்ணிக்காக விவசாயி சாகுறான், அங்கங்கே சாகுறான். இது வரலையும் குருவை நட்டு இருந்திருக்கலாம், அதனால முடியல, தண்ணி வரல. என்ன காரணம்? ஏன் கர்நாடகாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு யோக்கியது இல்லை? என்ன காரணம்? இன்னைக்கு உன் படம் பூரா கிழிச்சு எறிகிறான, ரோஷமான சூடு சொர்ணு இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சண்டை போடு. நம்ம நாட்டில் இருந்து கரண்ட் கொடுக்குறீல்ல, 1 மணி நேரம் நிப்பாட்டு, 10 நிமிஷம் நிப்பாட்டு, அவன் வழியாக வர்றானா இல்லையான்னு பாரு. அந்த துணிச்சல் ஏன் உனக்கு இல்லை? நீ நல்லா ஆண்மகனாக இருந்திருந்தா கேட்ப. உனக்கு அந்த ரோஷம் பாயம் என்னன்னே தெரியாது. நாட்டுக்கு தானே, நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக போய் பங்களாவில் இருப்போம், நம்ம தனி விமானத்தில் அழைச்சிக்கிட்டு போய் தனியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உனக்கு இருக்குமே தவிர, இந்த நாட்டு மக்கள் எப்படி அழியுது, ஏன் சாகுதுன்ட்டு அந்த கவலை இருந்துச்சுன்னா, கர்நாடகாவில் இன்றைக்கி தண்ணி பிரச்சனைக்காக எத்தனையோ போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு போராட்டத்தில் கலந்துக்க, இல்லை ஆதரவு கொடு. போராட போகிறவங்களே தடுக்கிறதுக்கு நீ போலீஸை வச்சு தடுக்கிற. அந்த அந்த ஒரு அதாவது தமிழ் மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ ஆதரவு கொடுக்க வேண்டாம். போலீஸ் தடுக்காமல் சொல்லலாம்ல, சட்டம் பண்ணலாம்ல. அவங்க போராடுறவங்க போராடட்டும்பா. நமக்காக தானே போராடுறான், உங்களுக்காக தானே போராடுறான். இந்த போலீஸ்காரவங்க தடுத்து அடிக்கிறாங்களே, அவன் பிள்ளைக்கும் தான் சேர்ந்து போராடுறானுவன், அதுக்காக தான் போராடுறான். அந்த எண்ணம் கூட இல்லாமல் அவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வரட்டி அடிக்கிறாரு. இப்போ வேறு என்ன தான் பண்ண முடியும்? மத்திய அரசுக்கு கடிதம் தான் எழுத முடியும். வேறு யார் தான் வந்தால் தான் இதெல்லாம் சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரைட்டு, நல்ல கேள்வி. எனக்கு வருத்தி தெரிஞ்சு காமராஜர் ஆட்சி வரும்போது எனக்கு இருக்கும்போது 8 வயசு 9 வயசு இருக்கும். அந்த வயசு பருவத்திலையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முறைப்படி அந்த குறுவை சாகுபடிக்கான தண்ணி, சம்பா சாகுபடிக்கான தண்ணி, மதிய உணவு திட்டம், இது எல்லாம் எந்த தடுமாற்றம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல தமிழன், நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் ஒரு தமிழன் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் ஆண்ட காலத்தில் அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்தான் காமராஜருக்கே அனுபவிக்கிறதுக்கு கலைஞன்னு ஒருத்தன் பொழைச்சி வந்தான். ஏசுநாதரை காட்டி கொடுத்த யுவதாசி மாதிரி வந்தான். அவன் அடி வச்சதுலேருந்து அப்புறம் இன்னொரு திராவிடம் முளைக்குது, அது வருது. இந்த 2 திராவிடம் இங்கே 60 வருஷம் 65 வருஷம் நம்ம தோளில் ஏறியே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்துட்டானுவோம். அதுக்கு பிறகு நான் புதுசாக மாற்ற வர்றேன்னு சொல்லி அவனுங்களுக்கு அப்பனாயிட்டான். அந்த திருட்டு பயலுகளுக்கு இந்த திருட்டு பய அப்பனாயிட்டான். இவனால் எதுவுமே செய்ய முடியாது தம்பி. நான் சீமான் பேச்சை கேட்டிருக்கிறேன், சீமான் பேச்சுகளில் சில மேடைகள்லாம் பார்த்துருக்கேன். சீமா மாதிரி ஒரு தமிழன், ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவன் வந்தால் தான் இந்த நாட்டை காவந்து பண்ணலாம். இல்லைன்னா கொள்ளையடிச்சிக்கிட்டு ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு நம்மளை ஊரை விட்டு விரட்டி விட்டுருவானுவோம். இந்த தமிழ்நாட்டையும் பிளாட்டு போட்டு விற்று போயிடுவானுவோம். அதுக்கு ரெடியாக இருக்கான் விஜய். ஏன்னா அவன் விஜய் அடிமையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் அடிமையாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டை சீமானை தவிர வேறு யாரையும் காப்பாற்ற முடியாது. அவர் வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியலாம், இந்த மக்களையும் காப்பாற்றலாம். ஐயா, இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அப்படியே பார்த்து சீமான் வெறும் 0 தானே, முட்டை தானே எடுத்தார் தேர்தலில், அவர் ஏன் வெற்றி பெறலை? அதே தான் நான் எப்படி தப்பு பண்ணணும்னோ அதே மாதிரி தான் ஒரு மக்களும். எப்படியாவது புதுசாக ஒரு கட்சி வேணும், புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படி விரும்பி தான் என்ன மாதிரி ஆள் என்னையும் சேர்த்து தற்கொலைன்னு தான் சொல்லிக்கிறேன். நானும் இங்கேருந்து இந்த தடவை ஓட்டு போட்டதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாந்துட்டோம்டா, மறுபடியும் ஏமாந்துட்டோம், சீமான் நல்லவன், நீ ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவன் புதுசாக ஏதாவது இவரை விட மேலே எதுவும் பண்ணி போடுறானுன்னு பார்த்தா கடைசியாக நம்மளை குனியை வச்சு கும்மி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர சீமா மாதிரி பண்ண முடியாதுங்கிற எண்ணம் இனி தலகெல்லாம் என்னாலும் அவனுக்கு ஓட்டு கிடையாது, அவன் இன்னமும் ஜெயிக்கவும் முடியாது. சீமான் உணர்ச்சியை தூண்டுறாருன்னு சில முட்டா பையன் அறிவில்லாதான் சொல்கிறான். என்ன சீமா கருப்பு மருந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு உணர்ச்சியை தூண்டுறதுக்கு? அவர் பேசுகிற கருத்து அப்படி இருக்குது, அந்த அறிவில் போய் சாருது. அதனால அந்த உண்மை நேர்மையுமா சீமா மாதிரியே பேசுவான். நான் இப்போ ஒரு தடவை தெரியாமல் தவறு பண்ணிட்டேன். இனி என் சாவு காலம் வரலையும் நாம் தமிழர் கட்சி ஏறுவளவன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். அதாவது சீமானை பிடிக்கலை, சும்மா கத்துறாரு, சும்மா மாட்டுக்கிட்ட பேசுகிறாரு, ஆட்டுக்கிட்ட பேசுகிறாரு, மரத்துக்கிட்ட பேசுகிறாரு, தண்ணிக்கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாது, ஓட்டு போட மாட்டாங்கிறான். முட்டா பையில, அறிவு கிட்ட பையில, நாடு மாடு கோழி இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுரா, தண்ணி இல்லாமல் வாழ முடியாதுரா, மரம் இல்லாமல் வாழ முடியாதுரா,
மனுஷன் 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 இல்லாமல் மரம் வாழ்ந்துடும், மரம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாதான்னு சொல்லி சொல்லி அறிவு புகுட்டி உலக அறிவாளி சீமான். இந்த மரம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, நம்ம இல்லாமல் மரம் வாழ்ந்துடும் அப்படின்னு அறிவை போட்டுறதுக்காக மரத்துக்கிட்ட போய்கிறாரு. இவன் போய் மரம் ஓட்டு போடுமாங்கிறான். பெரிய பெரிய அரசியல்வாதி, பெரிய அரசியல் எல்லாம் சொல்கிறான் மரம் ஓட்டு போடுமாங்கிறான். முட்டை போய் அறிவுக்கிட்ட போய் சீமானோட மீட்டிங்கை அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு தடவை போய் அந்த அந்த கூட்டத்தினுடைய ஒழுங்குமுறையை பார்த்துட்டு உட்காந்து பார்த்தான்னா அவன் வேறு கட்சிக்கே போக மாட்டான், வேறு கட்சியை நினைக்கவே மாட்டான். இந்த மாதிரி ஒரு உத்தம நாட்டில் இருக்காங்கும்போது காமராஜுக்கு அடுத்து அவன் பேரந்தாண்டா இருக்கான்ட்டு அந்த எண்ணங்கள் மாறி கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை விட்டு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை பார்க்கணும், இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். சீமான் பேச்சை கேட்டாக்கா நல்ல அறிவு சிந்தனை, இந்த விவசாயம் எப்படி பண்ணணும், மக்கள் நல்லா வாழ்கிறதுனா அதுக்கு உணவு ஆதாரம் வேணும், நீர் ஆதாரம் வேணும், படிப்பு வேணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானாக இருக்கார். திரைப்படமெல்லாம் இந்த அப்பங்காசியில் வாங்கி பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஊர் சுற்றுறான் பாருங்க, அவனுங்களுக்கு தான் இந்த திரைப்படம் லாய்க்கு. பாக்கி இந்த நாட்டை முன்னேற்றணும், இந்த பசிப்பட்டினா எப்படி அதை தீர்க்கிறது அப்படின்னு நினைக்கிறவன் சீமான் பேச்சு கேட்பான். அது ஒரு தடவை சீமானுடைய கூட்டத்தை ஒரு தடவை நேராக பார்த்தான்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்றம் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. நன்றி ஐயா.